Hi guys, welcome to Ultimate Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நாகூர் தர்காவை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகூர் தர்கா அல்லது சையது சாகுல் அமீது தர்கா அல்லது நாகூர் ஆண்டவர் தர்கா என்று அழைக்கப்படுகிறது. சூபி துறவி சாகுல் அமீதினுடைய கல்லறையின் மீது கட்டப்பட்ட தர்கா இதுவே ஆகும். இது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் கடலோர நகரமான நாகூரில் அமைந்துள்ளது. தர்காவின் வெளிப்புற கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். சாகுல் அமீத் நாகூரில் பல அற்புதங்களை செய்ததாக நம்பப்படுகிறது. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் இந்து ஆட்சியாளரான மன்னர் அச்சுதப்ப நாயக்கரின் உடல் ரீதியான துன்பங்களை குணப்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அவர் உள்ளூரில் நாகூர் ஆண்டவர் என்று அறியப்படுகிறார். அதாவது நாகூர் ஆட்சியாளர் மற்றும் காதிர் வாலி பாபா. நாகூர் தர்கா தற்போது உள்ள நிலையில் சாகுல் அமீதினுடைய பக்தர்களால் இந்துக்களில் பெரும் பங்களிப்புடன் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தஞ்சாவூரின் இந்து மராத்திய ஆட்சியாளரான பிரதாபசிங்கன் ஆட்சியானது 1739 1763 வரை இருந்தது. இந்த காலகட்டத்தில் தர்காவில் 5 மினாராட்டுகள் கட்டப்பட்டன. தர்கா ஒரு பெரிய புனித யாத்திரை மையமாக உள்ளது. இது சூபி, இஸ்லாம் மற்றும் இந்து சமயம் ஆகிய இரண்டிலும் யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. இது இரு மதங்களுக்கிடையில் அமைதியான சகவாழ்வையும் குறிக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.